அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போதான்டா நம்ம நாடு ஜனநாயக நாடாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சியுடைய மாநாடு நடத்துறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிய வந்ததே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடுகளை பார்த்த பிறகுதான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றத சீமான் சொல்லிய பிறகு நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் தமிழர் கட்சியை நடத்துறாங்களா அப்படின்னு நம்மளே கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்னல்களுமே தற்போது விஜயுடைய அரசியல் கட்சிகளுக்கும் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்திற்குமே முதல் முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்ச இந்த இரு திராவிட கட்சிகள் அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. அதிமுக திமுக அப்படின்ற இரண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்த்தோ அல்லது தனக்கு நிகராகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வந்துடக்கூடாது அப்படின்றத கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக ரொம்பவே உறுதியாக நின்றுட்டு இருக்காங்க. இதுல மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா நிலை குலைந்து போயிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய திமுக கட்சியும் இந்த ஒரு விஷயத்தை தான் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு அவங்க நடத்துறாங்க அப்படின்னா காவலர்களை ஏவி விட்டு சீமான் மேல வழக்க போடுறதோ அதற்கு பிறகு அந்த ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போறதுக்கு தடையை போடுறதும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் தற்போது உச்சநீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசியல் கட்சி துவங்கினாலும் அவங்க மாநாடு போடுறதுக்கு நம்ம அனுமதி கொடுத்தே ஆகணும் அப்படின்னும், ஏன்னா இது ஜனநாயக நாடு, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி சொல்றதை மட்டுமே கேட்டு எங்களால் வேலை செய்ய முடியாது அப்படின்றத ரொம்பவே உறுதியாக பார்த்தீங்கன்னா தற்போது ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த மாநாடு போடுறதுக்காக அனுமதி கேட்க போன இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வே நடந்திருக்கு. அதாவது காவலர்கள் இடத்துல கூட ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாதுகாப்பு தர்றதா உங்களுடைய கடமையை தவிர அந்த பாதுகாப்பை நடத்த விடாம என்னென்ன வேலைகளை பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சிறப்பு அறிவுரையும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் தவறிடக்கூடாது அப்படின்னு பாடுபடக்கூடிய இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.